பார்வதி எப்படி இருக்கா? ராஜு, அவ உடம்பு பூ மாதிரி. இந்த வலியை பொறுக்க மாட்டான். சீக்கிரம் டெலிவரி ஆகும்படி செய். அவசரமும் அதிகாரமும் ஆபீஸ்ல. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் மேல இருந்து ஆர்டர் வரணும். அங்க ஒருத்தர் இருக்கானே, ஆபீசருக்கெல்லாம் ஆபீசர், அவனுக்கு மாதிரி பணக்காரருடைய அவசரம் எல்லாம் புரியாது. ராஜு, ராஜு, எனக்கு பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவன் ஆசீர்வாதத்தாலே இந்த தங்கத்தை போல தகதகன்னு ஜொலிக்கணும். மாசு மறைவில்லாம ரோஜா இதழ் மாதிரி மென்மையாகும். பூரண சந்திரன் மாதிரி நிறைஞ்ச அழகோட பிரகாசிக்கணும். ராஜு, பிரகாசிக்கணும். ராஜு, நான் ஏன் இப்படி எல்லாம் ஆசைப்படுறேங்கிறது உனக்கு தெரியுதில்லை. என்னுடைய உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியுதில்லை. டாக்டர் சங்கர், கொஞ்சம் உட்கார். God bless you. ராஜு, ஆண் குழந்தை. கடவுளே, என் குழந்தை பாரு. அவசரப்படாது, அப்புறம் பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம். ஏமாந்துட்டேன் ராஜு, ஏமாந்துட்டேன். இல்ல சங்கர், இதுக்கு யாரும் பொறுப்பாளி இல்லை. இது இயற்கையோட விளையாட்டு. உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். யாருடைய அனுதாபம் கூட எனக்கு தேவையில்லை. ராஜு, என் குழந்தைய கொன்னுடு. சங்கர், என்ன சொல்ற? ராஜு, என் முகத்தை பாரு, நல்லா பாரு. கண்ணி பார்க்க முடியல, என்ன பார்க்க முடியல. ராஜு, மை டியர் ஃப்ரெண்ட், இத்தனை வருஷமா என் கூட பழகுன உன்னாலேயே என் முகத்தை ஒரு நிமிஷம் பார்க்க முடியலையே. அதனால தான் சொல்றேன் ராஜு, என்னை விட காரமா பிறந்திருக்கிற அந்த குழந்தையை கொன்னுடு பிளீஸ். என் ஆசைகளையும் கனவுகளையும் கொண்டுட்டு அந்த குழந்தையை நீ கொன்னுடு ராஜு, கொன்னுடு. ஐ எம் சாரி சங்கர், நான் கொலையாளி இல்ல, டாக்டர். என்கிட்ட இருக்கிற கத்தி உயிர்களை காப்பாத்துறது, அழிக்கிறது இல்ல. நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியடா ராஜு, நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ராஜு, இந்த விகாரமான உருவத்தை வச்சுக்கிட்டு சின்ன வயசுல நான் பட்ட வேதனைகள் உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன வெறுத்தவங்க, அவமானப்படுத்தினவங்க, என்ன அடிச்சு விரட்டினவங்க எத்தனை பேர் ராஜு, எத்தனை பேர். ஒரு விசித்திரமான பிராணியை பாக்குற மாதிரி எல்லாரும் என்ன சுத்தி நின்னுகிட்டு ஓடு சத்தம் போட்டு கேலி செய்யறதும், என்ன தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விடுறதும், நாய்களை என் மேல ஏறி விட்டு நான் பயந்து ஓடுற காட்சியை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறதும். ராஜு, அது நினைச்சா இப்பவும் எனக்கு இவ்வளவு சித்திரவதைக்கு மத்தியில இந்த கொடுமையான உலகத்துல நான் உழைச்சேன், மாடு மாதிரி உழைச்சேன், எந்திர மாதிரி உழைச்சேன், சம்பாதிச்சேன், பணக்காரன் நானே. ராஜு, எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு மனுஷங்கிறதுக்காக என்ன நேசிக்கிறது இந்த உலகத்திலேயே நீயும் என்னுடைய மனைவியும் தான். மற்றவங்க எல்லாம் பணக்காரங்கிறதுக்காக தான் என்ன மதிக்கிறாங்க. இந்த பணம் மட்டும் எனக்கு வரலன்னா சுரிநாயை விட கேவலமா என்னைக்கோ நடுத்தருவில் பசியால சுருண்டு செத்து போயிடும். இதே நிலைமை என் பையனுக்கு வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, அதனால தான் சொல்றேன், இப்பவே என் பையனை கொன்னுடு. நோ, யூ ஆர் ராங். நீ தப்பு கணக்கு போடுற சங்கர். ராஜு, ஒருத்தருடைய உணர்ச்சிகளை வாயால சொன்னா புரியாதுரா, அனுபவிச்சாதான் புரியும். நாளைக்கு என் பையன் என்கிட்ட வந்து, அப்பா இந்த வேதனைகள் தான் உங்களுக்கு நல்லா புரியுமே, என்ன அப்பவே கொண்டு இருக்க கூடாதா, ஏப்பா என்ன உயிரோட வாழ விட்டீங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? மயக்கம் தெளிஞ்சு உன் மனைவி குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ராஜு, நீ ஒரு கோழை. சங்கர், நீ ஒரு ஆத்திரக்காரன். இல்ல இல்ல, என் மனைவி என்ன சொன்ன தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருக்க, தங்க விக்கிரகம் மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தரேன்னு சொன்னான். இப்ப அந்த விகார குழந்தை அவளையே பார்த்து அதிர்ச்சி தாங்காம உயிரை விட்டுட்டா.
என் மனைவியை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. ராஜு, குழந்தை எப்பவே கொண்டுடு. பார்வதி முடிச்சு கேட்டா குழந்தை இறந்தே பிறந்தது, அதனாலதான் குழந்தைய அப்புறப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டான். சங்கர், ராஜா, ஒண்ணு முடிவு பண்ண. ஒண்ணு, குழந்தை சாகணும், இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்கணும். எதை விரும்புறேன் சொல்லு. உன் மனைவி வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க மட்டும்தான் வருவாங்க, வெறும் கையோட. ராஜா, 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 சங்கர், என்னையும் உன்னையும் இது நாள் வரைக்கும் பிணைச்சு வச்சிருந்த நட்புங்கிற சங்கிலி அறுந்து போயிடுச்சு. நாம பிரிஞ்சிட்டோம். You fool! Don't stand before me, get out! என்ன இந்த ராத்திரி? பாபா, இந்த அநாத ஆசிரமத்துல ஏற்கனவே பல பொறுப்புகளுக்கு ஆளாயிருக்கிற உங்ககிட்ட இப்ப இன்னொரு பொறுப்பையும் ஒப்படைக்க வந்திருக்கேன். டாக்டர், நான் ஒரு சுமை தாங்கி மத்தவங்க பாரத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கலப்பை போக்குறதுக்காகத்தான் பகவான் என்னை படைச்சிருக்கார். இந்தாங்க பாபா. களங்கமுள்ள சந்திரன், கரைபட்ட அழகோவியம். பகவான், உன் படைப்பில் தான் எத்தனை அதிசயம், எத்தனை அதிசயம். பாபா, இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனை பத்தி இப்ப நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலையில இல்ல. பரவாயில்லை டாக்டர், நன்மையை தவிர வேற எதையும் நீங்க செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நன்றி பாபா, ரொம்ப நன்றி. என்ன இனிமையான குரல், அழுகுக்கே இவ்வளவு இனிமை. என்ன சிரிப்பு கேட்கணுமா? கண்ணா, உன்னுடைய நீலமேக சாமல வர்ணத்தை போலவே இருக்கும் இந்த குழந்தைக்கு உன்னுடைய பேரையே வைத்து கண்ணான்னு கூப்பிடுறானே டாக்டர். இந்த உலகத்துல நல்லவங்களை இருக்கத்தான் செய்யறாங்க, உங்களை போல. வர பாபா. நல்லது டாக்டர். கண்ணா, இந்த அரும்பை உன் காலடியில் வைத்து இதை மலரச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் வர்ற வரைக்கும் மணியை விட்டு நகரக்கூடாது. ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், தெரிஞ்சதா? என்ன வாசனடா? ஆமாண்டா, அப்புறம் புரியுது. வாடான்னு இருக்கலாம். மணி அவன் தான் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே, நாம இருக்கமா இல்லையாங்கிறது அவனுக்கு என்ன தெரியும்? வாடா. டேய், மணிய தனியா விட்டுட்டு போறீங்களே, போனா என்னடா? போக கூடாதுன்னு பாபா சொல்லல. பேசாமடா பேய் பிசாசு. மூஞ்ச பாரு மூதேவி. நாங்க போயிட்டோம்னு பாபா கிட்ட சொன்ன கொன்னு புடுவேன், ஜாக்கிரதை. நீ வர.
அட போடுக்கு போடு. என்னப்பா, என்ன நடந்தது? இவனுங்க மணிய தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஜன்னல் வழியா ஒரு பாம்பு அவனை கடிக்க வந்தது. பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து நான் அதை தள்ளுனேன். அப்புறம் கத்திய பார்த்து பயந்து மணி பேய் பேய்னு அலறான். இவங்கெல்லாம் வந்து என்ன அடிச்சிட்டாங்க பாபா. கண்ணா, அமைதி அமைதி, உள்ள போலாம். கண்ணா, பகவான் உன் முகத்துக்கு அழகே கொடுக்க, அதுக்கு பதிலா உன் உடலுக்கு அதிக பலமும் உன் குரலுக்கு வளமும் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் யாருக்குமே கிடைக்காத அரிய சக்திகள். பகவானே, இப்போ இந்த குழந்தைக்கு நீ கொடுக்க வேண்டியது சாந்தி, சாந்தி. கண்ணா, அப்படியே உட்கார். இது எப்படி? உட்கார். பலமுள்ள உன்னுடைய விரல்கள் மென்மையான சித்தாரின் நரம்புகளோடு விளையாடட்டும். அந்த கண்ணன் குழலூதி பசுக்கூட்டத்தை மயக்கினான். இந்த கண்ணன் இசைப்பாடு மனித கூட்டத்தையே மெய்மறக்க செய்யட்டும். பாடு கண்ணா, பாடு. எனக்காக பாடு, உனக்காக பாடு, எல்லோருக்காகவுமே பாடு கண்ணா, பாடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏங்க நிறுத்திட்டீங்க? ரவிசங்கருடைய சித்தார் வாசிப்பு எவ்வளவு இனிமையா இருக்கு. ஏன் பார்வதி, ரவிசங்கருடைய சித்தார் வாசிப்புல இந்த பார்வதி சங்கர் வர்றது கூட உனக்கு தெரியலையா? இந்த பாத்தியா, இந்த காஷ்மீர் ரோஜாவை இந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்ப பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோஜாவை உன் தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஜாவுக்கே மனம் வருது. நீங்க ஒரு கவிஞரா பிறந்திருக்க வேண்டியவங்க. அழகான பெண்ணை கல்யாணம் செய்த எல்லா ஆண்களுமே கவிஞன் தான். இன்னுமா நான் அழகா இருக்கேன்? என்ன இப்படி கேக்குறேன்? 25 வருஷத்துக்கு அப்புறமும் நீ அப்படியே தான் இருக்க. உண்மையை சொல்ல போனா நீ இப்ப கூட ஒரு குழந்தை பெத்துக்கலாம். போங்க, யார் காதலியாவது விழுந்துற போகுது. இந்த வயசுல போய் வயசாவது மண்ணாங்கட்டியாவது புருஷன் பெண்டாட்டி ஒருத்தர் மனசார நேசிக்கிறது எப்ப தெரியுமா? எப்போ? 45 வயசுக்கு மேல. உனக்கு தான் இன்னும் 45 முடியலையே. போங்க. பாவம், உனக்கு தான் என் முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இதோ பாருங்க, என் கண்ணையும் மனசுலயும் எப்பவும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த உங்க மனசு நான் தானே மாத்தினேன். அடே அப்பா, உங்களை சம்மதிக்க வைக்க நான் என்ன பாடுபட்டேன்.